வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இந்த சம்மருக்கு ஒரு அருமையான சாலட் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். ஆரஞ்ச், ராக்கெட், பீட்ரூட் அண்ட் ஃபெட்டா சீஸ் சாலட். எல்லா பொருட்களும் ஆன்லைனில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறது. எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், எங்கெங்கே வாங்கினேன்னு. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் செய்முறை பார்த்துக்கலாம். ஆரஞ்சை நல்லா அந்த சொலைகளை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ராக்கெட் லீவ்ஸை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். எலுமிச்சை பழ சாறு தேவைப்படும். பீட்ரூட்டை வேக வச்சு தோலெல்லாம் உரிச்சிட்டு ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல ஒரு சர்விங் பிளேட்டில் இந்த ராக்கெட் லீவ்ஸை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ராக்கெட் லீவ்ஸில் நல்ல ஒரு மிளகு டேஸ்ட் மாதிரி நல்லாயிருக்கும். அது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அந்த ராக்கெட் லீவ்ஸோட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட் லேயர் ராக்கெட் லீவ்ஸ் நான் சேர்த்துருக்கேன். அது மேலே நம்ம வேக வச்சுருக்க பீட்ரூட்டை ஒரு லேயர் சேர்த்துருக்கேன். அடுத்து ஆரஞ்ச் சொலைகள். இப்போ எல்லா பொருட்களுமே ஈஸியாக நம்மளுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிறது அண்ட் ரொம்பவே ஈஸியாக நம்ம தயார் பண்ணலாம். இப்போ இந்த ஆரஞ்ச் சொலைகள் நான் சேர்த்ததும் ஒரு ட்ரெஸ்ஸிங் நான் தயார் பண்ண போகிறேன். அந்த ட்ரெஸ்ஸிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில், எலுமிச்சை சாறு, மிளகுத்தூள். இந்த ஃபெட்டா சீஸில் இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணுறதுல நிறைய உப்பு இருக்குது. ஸோ உப்பு சேர்க்காதீங்க. நீங்கள் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த ட்ரெஸ்ஸிங்கை நல்லா கலந்து, இந்த ட்ரெஸ்ஸிங் நிறைய ரெசிபீஸ்க்கு யூஸ் பண்ணலாம், நிறைய சாலட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். கலந்த உடனே நான் இப்போ இந்த சாலட் மேலே இந்த ட்ரெஸ்ஸிங்கை சேர்த்துக்க போகிறேன். அடுத்து ஃபெட்டா சீஸ் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறது. ஃபெட்டா சீஸ் ஒரு கோட் சீஸ் ரொம்ப சால்ட்டியாக இருக்கும். ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. பிபி பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் அவாய்ட் பண்ண நல்லது. ஸோ இப்போ இந்த ஃபெட்டா சீஸை லைட்டாக உதுத்தாப்பில் நான் சேர்த்துருக்கேன் இந்த சாலட் மேலே. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நீங்கள் அந்த சாலட் ட்ரெஸ்ஸிங்கை ஊற்றி அதுக்கு மேலே அக்ரோட், பாதாமை வறுத்து சேர்த்துக்கலாம், இல்லைனா அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இப்போது நம்மளோட சாலட் தயாராகிடுச்சுங்க. நான் இது பரிமாற போகிறேன். ரொம்பவே அருமையான ஒரு சாலட் நம்ம சம்மருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் என்னோடய டீட்டெயில் பிளாக் போஸ்ட் எல்லாமே லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். என்னோடய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர் லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணுங்கள் என்னோடய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில். இந்த சாலட் ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கூட என்னோடய ப்ளாகுக்கு டைரெக்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோடு நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.